வந்தாய் கொஞ்ச நேரம் என் விழி எங்கும் ஹலோ நான் ஹரிஷ் பேசுகிறேன். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். உனக்காக தான் பார்க்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கிளம்பி வரியா? சரி, ஓகே, பாய். திவ்யா, 15 மினிட்ஸ் ஆச்சு. எங்க இருக்க? சாரிடா, அப்பா வந்துட்டாரு. ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ப்ரோ, ஒரு வயசான நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, வாங்க ப்ரோ. ஒர்க் இருக்கு, டைம் இல்ல ப்ரோ. ப்ரோ, ஆம்புலன்ஸ் கால் பண்ண நோ ரெஸ்பான்ஸ் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, வாங்க ப்ரோ. டைம் இல்ல ப்ரோ. ப்ரோ, பிளட் ரொம்ப போயிடுச்சு ப்ரோ. நீங்க வந்தா கண்டிப்பா காப்பாத்தலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. சொன்னா புரிஞ்சுங்க ப்ரோ. டைம் இல்ல, ஒர்க் இருக்கு. ஹேய், என்ன பண்ற? எவ்வளவு நேரம்? 5 மினிட்ஸ் பக்கத்துல வந்துட்டேன். சரி, வா. ப்ரோ, இந்த பக்கம் கார் ஆட்டோ எதுவுமே கிடைக்கல ப்ரோ. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. யோ, சொன்னா புரிஞ்சுக்கையா? போயா, வேலை இருக்கியா? நீங்க ஹெல்ப் பண்ண அந்த அம்மா காப்பாத்தலாம் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. யோ, வேலை இருக்கியா? யோ, போயா நீ எல்லாம். ஹலோ, கார்த்தி பேசுறேன்டா. சொல்லு மச்சி. அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? பார்க்கு கிட்ட பிளட் ரொம்ப போனதுனால அம்மா இறந்துட்டாங்கடா. விபத்துன்றது யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். அது யாருக்கும் நினைக்காம அது ஒரு உயிரா மதிச்சு உதவி செய்யறன்ற எண்ணம் வரணும். அப்படி உதவி இருந்தா அன்னைக்கு அவன் அம்மா இழந்திருக்க மாட்டான். நமக்கு அடிபட்டாதான் வலிக்கணும் இல்லைங்க, யாருக்கு அடிபட்டாலும் வலிக்கணும். அப்பனாதான் வர கண்ணீர்லயும் ஒரு உணர்ச்சி இருக்கும். ஆபத்துனா ஓடி வரணும், முடியலன்னா முயற்சியாவது செய்யணும்.